சென்னை கோயம்பேடு சந்தையில் 2000 டன் அளவிற்கு காய்கறிகள் தேக்கம் அடைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் இந்த போர் பதற்றம் காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் பற்றாக்குறை இருக்கிறது. இதன் காரணமாக டீ கடைகள் முதல் சிறு ஓட்டல்கள் வரை மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக 2000 டன் அளவிற்கு காய்கறிகள் கோயம்பேடு மார்க்கெட்டில் தேக்கம் அடைந்திருப்பதாக, தினந்தோறும் தேக்கம் அடைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இங்கு இந்த பகுதியில் தினந்தோறும் 10,000 டன் அளவிற்கு காய்கறிகள் வரும். மாநிலம் முழுவதும் மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட காய்கறிகள் வரும். இந்த போர் பதற்றம் காரணமாக தற்பொழுது இந்த விலையும் இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து வியாபாரி ஒருவர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். ஆனால் எவ்வளோ காய்கறி தேக்கமடைஞ்சிருக்கு? அதாவதுங்க, நமக்கு ஒரு நாளைக்கு 10,000 டன் காய்கறி வரும் தொடர்ந்து. கோயம்பேடு மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் முதல் தரம், ரெண்டாவது தரம்னு பிரித்து வைப்பாங்க. முதல் தரம்ன்றது காய்கறி சென்னை புறநகரத்தில் இருந்து எல்லா வியாபாரிகளும் வாங்கிட்டு போவாங்க. ரெண்டாம் தரம், மூன்றாம் தரம்னு பார்த்திங்கன்னா இந்த சில்லறை வியாபாரிகள் மற்றும் அந்த ஹோட்டலில் வச்சுருக்கவங்க. இந்த பஜ்ஜி மிளகாலாம் பார்த்திங்கன்னா டீ கடைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி குடமிளகா பாஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோஸ்லாம் பாஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. கேரட் அந்த பாஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இந்தமாதிரி பல்வேறு வகையில் இந்த ஹோட்டல் உரிமையாளர் பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 10,000 டன்னு காய்கறி வந்தாலும் இதில் 2,500 டன் வீணாக தான் போகுது. ஏன்னா அந்த 2,000 கிரேடு பிரிக்க வேண்டிய காய்கறி வாங்குறதுக்கு ஆள் இல்லை. என்ன காரணம் பார்க்கும்போது இந்த கேஸ் தட்டுப்பாடால் சில தள்ளுவண்டி கடைகள், சின்ன சின்ன ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. இதனால தான் இந்த தேக்கம் அடைஞ்சிருக்கு. 10,000 டன்னு வரத்தி 10,000 டன் இருக்குங்க. வேஸ்டேஜ் ஆகுது ஒரு 2,000லேருந்து 2,500 டன் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த கடை 4,000 கடைகள். ஒரு கடைக்கு சுமார் 100 கிலோக்கு மேலே தேக்கம் அடையுது. இது ஒரு நாள் விற்கலாம், மறுநாள் விற்கலாம்னு பார்த்தோன்னா அந்த ஹோட்டல்காரங்களாம் தான் அந்த முதல் நாள் விற்கிறத அவங்க ஹோட்டல்காரங்க வாங்கிப்போங்க. மறுநாள் விற்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறதால அந்த வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த பொருள் அழுகு நிலையில் போனதால் நாங்கள் கீழே கொட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இது எங்கள் விவசாயிக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். என்னென்ன மாதிரியான காய்கறிகள் அழுகுற நிலைமையில் இருக்குது? அந்த கோஸ் சொல்கிறீங்க, அந்த கேரட்லாம், அந்த மாதிரி என்னென்ன? குறைஞ்சது பார்த்தீங்கன்னா கேரட் பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து அதிகமாக கேரட் வரும். அந்த கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து 2 நாள் தான், அதுக்கு மேலே தாங்காது. அதே மாதிரி முட்டைக்கோஸ் 2 நாள் தாங்க, 3 நாள் பழுத்துரும். குடமிளகா ஒரு நாள்லேருந்து 2 நாள் சுருங்கி போயிடும். ஸோ எல்லாருக்கும் அதாவது பச்சை காய் இது அழுகும் பொருள். அதில் பச்சை காய்கறி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 36 மணி நேரத்துக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு மேலே தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த தன்மை குறையும். ஸோ அதனால தான் அந்த அழுகு நிலையில் போயிடும். இப்போ ஹோட்டல்லாம் இருந்ததுன்னா நமக்கு இந்த பாதிப்பு வராது. ஏன்னா அவங்களுக்கு அன்றாட தேவைகளை வாங்கிட்டு போயிட்டு அவங்க இப்போ சமைப்பாங்க. இப்போ சமைக்கிறதுக்கான எரிவாயு இல்லாத காரணத்தால் இன்றைக்கி நஷ்டம் ஏற்படுது. விலை எவ்வளோ? இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது? இந்த கேரட்டு, இந்த பீட்ரூட், இந்த மாதிரியான காய்கறிகள் எவ்வளோ இருந்தது? இன்னைக்கு நேற்றுலாம் எவ்வளோ, இப்போ எவ்வளோ விற்கிறீங்க? இல்லை, கேரட் எல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜனவரிலேருந்து இந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி குறைஞ்சி தான் இருக்குது. இதை விட கம்மியாக விற்கிறதா நாங்கள் சும்மா தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா சும்மா கூட கொண்டு போகிறது கூட மக்கள் வரணும். மொத்தத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அன்றாட தேவைகள் ஒரு சாதாரண மக்கள் வந்து போகிற இடம் இது. ஆனால் இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு மாற்றத்தால் எங்களுக்கு அந்த மக்களோட வர்றதுக்கு குறைஞ்சிருக்கு. நாங்கள் வியாபாரியும் இந்த ஹோட்டலுக்காரங்களை நம்பி தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே வரத்து அந்த வாங்க வர நண்பர்கள் கம்மியாக இருக்கிறதால இன்றைக்கி இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. இது கேரட்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 50 ரூபா விற்க வேண்டிய பொருள் இன்றைக்கி 20 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிது. அதேமாதிரி கோஸ் 25 ரூபா 30 ரூபா விற்க வேண்டிய கோஸ் 10 ரூபாலேருந்து 8 ரூபா விற்கிது. அதேமாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய் இந்த மாதிரி பொருள்லாம் 60 ரூபா 70 ரூபா. இந்த சம்மர் சீசன், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் எல்லா காய்கறி விலையை கூடுதலாக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விலையே ஏறலை. இதனால் எங்களுக்கு கொண்டு வர இடத்துலையும் போதுமான விலை கிடைக்கல. இங்கே விற்பனையும் சரியாக ஆகாதால இங்கே குறைச்ச விலையில் எல்லாமே விற்கிறோம். எந்தெந்த மாநிலத்திலேருந்து நமக்கு இடங்கள்லேருந்து நமக்கு காய்கறிலாம் வரும்? வரத்து கம்மி பண்ணியிருக்கீங்களா? இந்த காய்கறிலாம் இப்போ விற்க மாட்டுது, வரத்தை கம்மி பண்ணியிருக்கீங்களா? எப்படி? வரத்து நாங்கள் கம்மி பண்ண முடியாது. ஏன்னா இது இயற்கை சார்ந்த பொருள். அதனால் வரத்து கம்மி பண்ண முடியாது. எந்தளவுக்கு விளைச்சல் இருக்கோ அந்தளவுக்கு மாறுடு கொண்டு விற்பனை செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு, இது இல்லாமல் மகாராஷ்டிராவிலேருந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, உத்தரப்பிரதேசிலேருந்து உருளைக்கிழங்குலாம் வரும்.
பூண்டு வந்து மகாராஷ்டிரிலேருந்து வரும். இதுமாதிரி பல்வேறு மாநிலத்திலேருந்து சரக்கு வர்றதால அது வந்து நிப்பாட்ட முடியாது, வந்துனே இருக்கும், விற்பனை செஞ்சுன்னு தான் இருப்போங்க. அதை வந்து நம்ம தடை செய்ய முடியாது. நம்ம தடை செஞ்சோன்னு சொன்னால் ரெண்டாவது வாட்டி அவங்க உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் வந்து எதுவுமே தங்கத்தடு இல்லாமல் வந்து தான் இருக்குது, விற்பனையாகாத தேங்கி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த போர் பதற்றம் காரணமாக கோயம்பேடு சந்தையில் 2000 டன் அளவிற்கு இந்த காய்கறிகள் தேக்கமடைந்திருக்குது. இதன் காரணமாக வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் குமாருடன் சுதாகர்.